இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் தான் நம்ம ஸ்டாலுக்காக ரெடி பண்ணது. எவ்வளோ சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நம்ம பால்கோவெல்லாம் வீட்லேயே செஞ்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி முட்டை மிட்டாய் அண்ட் ப்ரௌனிஸ் கேக்ஸ்லாம் வேணும்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாலுக்காக ரெடி பண்ணது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ மாய்ஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அது போலவே சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பீஸ் போட்டு ஒரு பாக்ஸில் அப்படியே செப்பரேட்டாக வச்சிருந்தேன். இது வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் வந்து கேட்கும்போது தான் நான் மேலே சாக்லேட் எல்லாமே ஊற்றி தருவேன். ஸோ அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். சாக்லேட் கேக் இது சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் கேக்லாம் நான் ஸ்டாலுக்கு எடுத்துன்னு போனோடனே காலி ஆகிடும். ஏன்னா அது டேஸ்ட் பிடிச்சி மறுபடியும் கஸ்டமர் வந்து இந்த கேக் தான் கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு நான் டெய்லியுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். வாரத்தில் ஒரு 3 days மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே கொடுப்பேன். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாவா ப்ரௌனி, அதுக்கப்புறம் ப்ரௌனி பைட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரௌனி பீசஸ், அப்புறம் நட்ஸ் ப்ரௌனி இது எல்லாமே தான் கொண்டு போயிருந்தேன். ஸோ ஓகே, பாய்.